Hello my dear students, இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாபாலஜிக்கல் ஆர்டரிங் தான் பார்க்க போகிறோம். இது நமக்கு 3 மார்க்ஸ் இல்லை 4 மார்க் 5 மார்க்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளுக்கு கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். டாபாலஜிக்கல் ஆர்டரிங்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டைரக்டட் அசைக்ளிக் கிராஃப் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் நமக்கு டாபாலஜிக்கல் ஆர்டரிங். இதுக்கு சம் ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். இந்த ஸ்டெப்ஸ் இதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க, நான் சம்மில் சொல்கிறேன். இப்போது இதுதான் நமக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். இப்படி ஒரு கிராஃப் ஸ்ட்ரக்சர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது எப்படி இருக்குது? டைரக்டட் கிராஃபாக இருக்குது. இந்த கிராஃபுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாபாலஜிக்கல் ஆர்டரிங் சொல்லணும் அப்படின்னா இப்படி தான் போடணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பாக்ஸ் போட்டுக்கணும். மொதல் பாக்ஸ் நமக்கு வெர்டிசஸாக இருக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா இன்டிகிரிக்கு இருக்கணும். ஓகேவா, இன்டிகிரி அப்படின்னா ஒவ்வொன்றும் நான் முதல்ல சொல்லியிருக்கேன் பேசிக் வீடியோலே. இன்டிகிரி அப்படின்னா இப்போ ஒரு வெர்டெக்ஸ் இருக்குன்னு அப்படின்னா அதுக்கு என்ன ஏரோ மார்க் வந்திருக்கோ அது இன்டிகிரி. அப்போ 4ஓட இன்டிகிரி மொத்தம் 3 இருக்குது, 1 3 2. அதுவே 2க்கு இன்டிகிரி எதுவுமே இல்லை. அதே 6க்கு இன்டிகிரி பார்த்தோம் அப்படின்னா 4 3 5 எல்லாமே வருது. இந்த மாதிரி தான் இன்டிகிரி அவுட் டிகிரி இருக்குது. ஓகேவா, ஸோ வெர்டிசஸ் இன்டிகிரி பாக்ஸ் போட்டுக்கிறோம். NQ DQ. NQ அப்படின்னா ஒரு கியூக்குள்ளே நம்ம வேல்யூ ஆட் பண்ணுறது, DQ அப்படின்னா டெலிட் பண்ணுறது. ஓகேவா, இப்போ நான் வெர்டிசஸ் போட்டுக்கிட்டேன். 1லேருந்து 6 வரையும் இருக்க வெர்டிசஸை லைனாக போட்டுக்கிட்டேன். இப்போ நான் இன்டிகிரி போடணும். அப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நான் ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நான் என்ன போடுவேன் அப்படின்னா இன்டிகிரி ரெப்ரசென்ட் பண்ணுவேன். 1ஓட இன்டிகிரி என்னன்னு பார்ப்பேன். 1க்கு எதுவுமே இன்டிகிரி கிடையாது, ஸோ 0 ரெப்ரசென்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் 2க்கு பார்க்குறேன், எந்த இன்டிகிரியுமே இல்லை, 0 போட்டுக்கிட்டேன். 3க்கு பார்க்குறேன், ஒரே ஒரு ஏரோ மார்க் உள்ளே வந்திருக்கு 1லேருந்து, ஸோ 1 போட்டுக்கிட்டேன். 4க்கு பார்க்குறேன், 3 ஏரோ மார்க் இருக்குது, அப்போ இன்டிகிரி மொத்தம் எவ்வளோ வேல்யூ 3. 5க்கு பார்த்தோம் அப்படின்னா 1, 6க்கு பார்த்தோம்னா 3. அதை தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு எங்கெல்லாம் 0 இருக்கோ அதை தான் நான் கியூக்குள்ளே போட முடியும். ஓகேவா, NQக்குள்ளே. அப்போ எங்கே எனக்கு 0 இருக்குது? 1க்கும் 2க்கும் 0 இருக்குது, அதை நான் கியூக்குள்ளே போட்டுட்டேன் 1,2ன்னு சொல்லி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1 தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக எடுத்துக்க போகிறேன். அப்படி நான் 1 எடுத்துக்கிறேன் அப்படின்னா நான் அதை ரெப்ரசென்ட் பண்ணுறப்ப நான் DQ டெலிட் பண்ணிடலாம். ஸோ நான் DQக்குள்ளே 1 போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 1ஓட அவுட் டிகிரி பார்க்கணும். அவுட் டிகிரி என்ன இருக்குது? 4 3 இருக்குது. அப்போ அந்த அவுட் டிகிரி வேல்யூ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 1ஓட அவுட் டிகிரி வேல்யூலேருந்து நம்ம -1 பண்ணணும். இவ்வளோ தான் ஸ்டெப்பு. அப்போ அவுட் டிகிரி வேல்யூ என்ன? 1க்கு 4ம் 3ம். இப்போ 4க்கு பாருங்கள், 4ல் 3 இருக்குது, 3 - 1 நமக்கு 2ஆக ரெப்ரசென்ட் ஆகிடும். அடுத்து 3ல் 1 மைனஸ் பண்ணோன்னா 1 - 1 0. ஸோ 0 வந்துடுச்சா? இவ்வளோ தான். என்ன அவுட் டிகிரி வேல்யூ இருக்கோ முதல்ல இன்டிகிரி எடுத்துக்கோங்க. அந்த இன்டிகிரியில் 0 இருக்க வேல்யூவை NQக்குள்ளே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் இனிஷியல் வேல்யூ ஒன்று எடுத்துக்கிட்டு அதை DQக்குள்ளே போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்டிகிரி அந்த 0 வேல்யூ இருக்கும் பார்த்தீங்களா, அதோடைய அவுட் டிகிரி என்னவோ அதுலேருந்து -1 வேல்யூ பண்ணணும் அந்த இன்டிகிரி வேல்யூலேருந்து. இவ்வளோ தான் சம். இப்போ நான் என்ன ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் ஸ்டெப் மிச்ச வேல்யூவில் நான் அப்படியே ரெப்ரசென்ட் பண்ணிக்குவேன். ஸோ 0. ஸோ நான் மிச்ச வேல்யூலாம் அப்படியே ரெப்ரசென்ட் பண்ணிக்குவேன். அதை நான் ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி க்யூவில் எனக்கு 2 வெயிட் பண்ணுது. இங்கே 3க்கும் 0 தான், ஆனால் எனக்கு ஆல்ரெடி க்யூ 2ல் வெயிட் பண்ணுறதுனால இப்போ நான் அதை தான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரோவில் எனக்கு 3யும் 0ல் இருக்கனால அதையும் நான் க்யூக்குள்ளே போட்டுக்கிறேன். ஓகேவா, ஏன்னா க்யூ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஆர்டர். யார் முதல்ல வராங்களோ அவங்கள தான் நம்ம முதல்ல வெளியே அனுப்ப முடியும். ஸோ 2 முதல்ல உள்ளே இருக்கனால நான் அவங்கள எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணணும், 2ஓடைய அவுட் டிகிரி யாருன்னு பார்க்கணும். ஸோ 4ம் 5ம் தான் 2ஓட அவுட் டிகிரி. ஸோ 4க்கும் 5க்கும் இதே என்ன பண்ணணும், நான் -1 பண்ணணும். அப்போ 2 - 1 1, 1 - 1 0. எனக்கு இப்படி ஆயிடும். இப்போ எனக்கு யாரு கியூல ஆல்ரெடி இருக்கா, 3 0. இப்போ கியூல ஆல்ரெடி எனக்கு இருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ண முடியும், இங்கே நான் 3 தான் இனிஷியலைஸாக எடுத்துக்க முடியும். ஆனால் என்ன இருக்கு, 5ம் எனக்கு 0 வந்துட்டனால அதை நான் NQ பண்ணிக்கிறேன். இப்போ நான் 3க்கு என்ன பண்ண போறேன், அவுட் டிகிரி பார்க்க போறேன். 3ஓட அவுட் டிகிரி யாரு, 4ம் 6ம். அப்போ 4லேருந்து -1 பண்ணணும். ஓகேவா, எனக்கு 4லேருந்து -1 பண்ணா என்ன ஆகும், 0 ஆயிடும். இங்கே அடுத்து 6லேருந்து -1 பண்ணும், 3 - 1 2 ஆயிடும். இப்போ எனக்கு யார் இருக்கா, கியூக்குள்ள 5 ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ நான் 5 தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவேன். 5 அப்போ இங்கே ஆல்ரெடி இன்னொரு 6 வேல்யூ இருக்கனால 4க்கு இருக்கனால என்ன பண்ணிடுவோம், 0 வேல்யூனா அந்த 4 எடுத்து NQக்குள்ளே போட்டுக்கிறோம். இப்போ நான் 5க்கு பார்க்குறப்ப 5ஓட அவுட் டிகிரி யார் அப்படின்னா 6 மட்டும்தான். அப்போ நான் 6லேருந்து -1 பண்ணால் போதும். ஸோ 2 - 1 1 மட்டும்தான். இப்போ எனக்கு 0 and 1 மட்டும் தான் இருக்காங்க. அந்த கியூ யாருன்னா 4 தான் 0. அப்போ 4ஓட அவுட் டிகிரி பார்க்கணும். 4ஓட அவுட் டிகிரி 6. அப்போ 6ல் -1 பண்ணேன்னா 0. இப்போ எனக்கு 6 0 இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 6 தான். அப்போ DQ என்ன ஆர்டரில் இருக்கு, 1 2 3 5 4 6. இதுதான் எனக்கு டாபாலஜிக்கல் ஆர்டரிங்ன்றது. ரொம்ப சிம்பிளான சம். இப்போ எக்ஸாம்பிள் 2 பார்ப்போம்.
இது எக்ஸாம்பிள் 2க்கு நான் போட்டிருக்க வெர்டிசஸ். ஓகேவா, வெர்டிசஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து எழுதிக்கிறேன். இன்டிகிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நோட் பண்ணிக்கிறேன். இப்படி தான் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் இன்டிகிரி போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 0 V1 இருக்கனால V1 போட்டுக்கிறோம். இப்போ அதோட அவுட் டிகிரி பார்க்குறோம். V2 V3 V4 இருக்குது. ஓகேவா, 3 அவுட் டிகிரி இருக்குது. அந்த 3 அவுட் டிகிரியில் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா -1 வேல்யூ போட்டுக்கிறோம். இப்போ 0 வந்து எது யாருக்கு இருக்குது அப்படின்னா V2க்கு இருக்குது. அவங்கள எடுத்து என்கியூ பண்ணிக்கிறோம். ஓகேவா, என்கியூ பண்ணிவிட்டு இப்போ அவங்களோட அவுட் டிகிரி யாருன்னு பார்க்குறோம். V2க்கு, V4ம் V5ம். அப்போ V4லேருந்து -1 பண்ணுறோம், V5லேருந்து -1 பண்ணுறோம். இதே மாதிரி ஸ்டெப் வைஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆர்டர் வருதோ இதை டாபாலஜிக்கல் ஆர்டரிங்னு சொல்லுவோம். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.